ஹாட்ஸ்டார்ல வந்து இந்த சீரீஸை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பல பெண்கள் தன்னோட மேரிட்டல் லைஃப்ல ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்லாம இருப்பாங்க. அதுல மிக முக்கியமான விஷயம் இந்த மேரிட்டல் ரேப்புன்ற இந்த ஒரு விஷயம். நானே ஒரு சிலரோட ஸ்டோரிஸ் கேட்கும் போது பார்த்துருக்கேன். அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஷி வாஸ் ஃபோர்ஸ்டு டு டூ தட். உமனுக்கே அதை பத்தின அவேர்னஸ் இல்லை. உமன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இட் வாஸ் ஆர் டியூட்டி டு கான்ட்ரிபியூட் இந்த செக்ஷுவல் லைஃப் வித் ஹஸ்பண்ட். இந்தியன் கல்ச்சர் எங்கெல்லாம் கண்ணை மறைக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பிக் எக்ஸாம்பிள். மேரிட்டல் ரேப்பை பற்றின இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்னன்னா, ஆக்சுவலி இந்தியாவில் மேரிட்டல் ரேப்புக்குன்னு எந்த வித ஸ்பெஷல் செக்ஷனும் எதுவுமே கிடையாது. கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட இன்னமும் நம்ம இந்தியாவில் கிடையாது. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் அந்த கேஸ்ல வந்து ஒய்ஃபே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து தன் மீது மேரிட்டல் ரேப் செலக்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஃபேவரான எந்த வித செக்ஷனும் இல்லாததுனால கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போதைய நிலைமையில இந்தியாவில் ஒரு ஹஸ்பண்ட் பண்ண மேரிட்டல் ரேப்புக்கு பினலைசேஷன் எதுவுமே கிடையாது. இஃப் அ உமன் ரீச் த அடல்ட், ஒரு அடல்ட் உமனுக்கு ஹஸ்பண்ட்னால நடக்கக்கூடிய ரேப் வந்து ரேப்பா கன்சிடர் பண்ண மாட்டோங்கிற இதனுடைய இன்டென்ஷனை நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலி தே டோன்ட் கன்சிடர் த கன்சர்ன்ட் ஆஃப் த ஒய்ஃப். எவ்ரி உமன் ஷுட் நோ தேர் ரைட்ஸ் பிகாஸ் யோர் கன்சர்ன்ட் இட் மேட்டர்ஸ். கன்சர்ன்ட் மூலயமா மட்டும்தான் உங்களோட எந்த வித கூடலுமே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவை இந்த சொசைட்டிக்கு நீங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல நம்ம இருக்கோம்.